இந்த பொண்ணு இங்கிருந்து தப்பிக்கலான்னு ரொம்ப வேகமா ஓடி வர்றா. ஆனா அவ ஒரு இன்விசிபிள் செவத்துல முட்டி அப்படியே கீழே விழுந்துடுறா. விழுந்ததுல அவளோட மூக்கு ரெண்டுலயும் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துடுது. இவ திரும்பவும் எந்திரிச்சு அந்த செவத்தை தொட்டு பாக்குறா. அது ரொம்பவே உயரமா இருக்கு. இவ இப்படி விழுகிறத பார்த்து தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு இவளை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இதை பார்த்து இவளும் ரொம்ப கோவமாயி அவளை அடிக்கலான்ட்டு ரொம்ப வேகமா ஓடி போறா. ஆனா அதுக்குள்ள அவ டெலிபோர்ட் ஆகி அங்க இருந்து மறைஞ்சிடுறா. ஆக்சுவலா இது ஒரு ஹாஸ்பிட்டல். இங்க இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சூப்பர் பவர் இருக்கு. இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் இவளோட சூப்பர் பவர் என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. இவகிட்ட எந்த விதமான சூப்பர் பவரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு இவளை கிண்டல் பண்ணி அவளை சண்டைக்கு இழுக்கிறான். இதனால ரொம்பவே கோவமான அந்த பொண்ணு அவளை தள்ளி விடுறா. அதனால கோவமான அந்த இன்னொருத்தையும் அவ கையில லேசர் கத்தி மாதிரி உருவாக்கி இவளை வெட்டலாண்டு போறா. அதுக்குள்ள அங்க டாக்டர் வந்து ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கி இவளை காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாளும் இந்த பொண்ணு இதே மாதிரி பண்ணி அவ கையில லேசர் கத்தி மாதிரி உருவாக்கி இவ கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட சூப்பர் பவர் ஆக்டிவேட் ஆயிருது. இந்த பொண்ணோட சூப்பர் பவர் என்னன்னா, இவருக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு எதை பார்த்தா பயமா இருக்குமோ அதை மாதிரியே இந்த பொண்ணு மாறிடுவான். அவ பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மைலி பொம்மை மாதிரி இவன் முகத்தை மாத்தவும் அவளும் ரொம்பவே பயந்து போய் இவளை அப்படியே தள்ளி விட்டுறா.